வாக்கிங் போகிறது நல்லதா கெட்டதா? நல்லது தானே, நமக்கு தெரியும், ஆனால் பண்ண மாட்டோம். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? அது கெட்டதுன்னு நமக்கு தெரியும், ஆனால் பண்ண மாட்டோம். எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை குத்தம் சொல்லி வாழறது நல்லதா கெட்டதா? அது கெட்டதுன்னு தெரியும், ஆனாலும் குத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணி ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லதா கெட்டதா? அதுவும் தெரியும், ஆனாலும் நம்ம பண்ண மாட்டோம். வாழ்க்கையில் நிறைய விஷயம் நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் தெரிதலில் மட்டும்தான் இருக்கே தவிர அது செயலில் வரவே இல்லை. நீங்கள் ஏன் பண்ணலன்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் மைண்டு அப்படியே ஒரு லாஜிக்கலான ஒரு பயங்கரமான ஒரு ரீசனை கொடுத்து அவங்க அப்படியே நம்ப வச்சிரும். இதே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எனக்கு இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் பண்ண முடியல, இதனால தான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவங்களை கழுவி ஊற்றுவாங்க. உன்ன மாதிரி லூஸை நான் பார்த்தே இல்லைன்னு. அதனால் நம்ம மனசு சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. வெறும் கற்றது கைமண் அளவு கல்லாளது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு வாங்கல. நமக்கு நிறைய விஷயம் வாழ்க்கையில் தெரியும் நினச்சிக்கூடாது. நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரிஞ்சுக்க முடியும். வெறும் நாலேஜில் மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. வெறும் ஏட்டு சுரக்கா கறி குதவாதுன்னு வாங்கல்ல. வெறும் புத்தகத்துலேயும் நாலேஜ்லேயும் மற்றவங்க சொன்னது மட்டுமே நம்பக்கூடாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வரணும். இவன் நான் சொல்கிறது அப்படியே கூட ஏற்றுக்காதீங்க. நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை உணர்ந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.